சரி, இப்போ வந்து நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னா மிஷினுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, தைக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்றத பார்ப்போம். இது வந்து சிசர், முக்கியமாக சிசர் தேவை. அப்புறம் பிக்னர்ஸாக இருந்தால் ஸ்கேல் வந்து தேவை, உங்களுக்கு வந்து கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக வராது அதுக்காக. இது வந்து கேஸு, இது வந்து பாபி. அப்புறம் இன்ச்சு டேப்பு தேவை, உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு இன்ச்சு டேப். அப்புறம் இது வந்து சாக் பீஸு, நம்ம வந்து அளவுகளை குறிக்கிறதுக்கு ஒரு த்ரெட்டு, அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக்கான திங்ஸ் இதுதான். அப்புறம் மிஷின், முக்கியமாக நம்மளுக்கு வந்து மிஷின் தேவை. ஆன்லைனில் வந்து நம்ம வந்து டெய்லரிங் கற்றுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து மிஷின் தான் ரொம்ப முக்கியம். மிஷின் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணவே முடியாது. நான் எவ்வளோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து சொன்னாலும் அதை வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து தச்சு பார்க்குறதுக்கு மிஷின் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து நம்ம வந்து பெடல் போடுறத பற்றி பார்ப்போம். எப்படி வந்து பெடல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீல் இருக்குது பார்த்தியா, இது வந்து ஹேண்ட் வீல். இந்த வீல் வந்து நம்ம இப்போ உட்காந்துருக்கேன், நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்னையை பார்த்துன மாதிரி இப்படி சுற்றணும். இப்படி சுற்றினாதே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வரும். தையல் போட்டாலும் சரி, இல்லை இது நூல் இது சிக்காமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்த மாதிரி இப்படி சுற்றணும். ரிட்டனில் போச்சுன்னா தையல் வந்து விழுகாது. நூல் வந்து இங்கே மேலேருந்து வர நூலும் கீழே உள்ள பாபின் நூலும் சிக்கப்பட்டுக்கிறோம். அதனால் இப்படியே தான் ஸ்டிச் பண்ணணும். இப்படியே இந்த சைடு நான் என்னையை பார்த்து இருக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணணும். இது பண்ணிவிட்டு கீழே அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு பெடல் போட தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீடில் பாரில் உள்ள இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, நீடில் பாரில் உள்ள கையெழு இந்த நீடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இந்த நீடில் பாரும் ப்ளஸ் டென்ஷன் டிஸ்க்கு கீழே உள்ள இந்த ஃபுட் ப்ரெஷர் இருக்கா, இதையும் இந்த மேலே உள்ள இதை மட்டும் வச்சு பெடல் போட பாருங்க. நான் நீடில் வச்சு இது பண்ணிண்டா, நீடில் வச்சு இது பெடல் போட்டிங்கன்னா நீடில் வந்து பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. நூலோடு போட்டிங்கன்னா நூல் வந்து சிக்கி கீழே வந்து லூப் உழுக இந்த மாதிரியாக. வெறும் மிஷினில் எந்த ஒரு கிளாத்து இல்லை பேப்பர் எதுவுமே இல்லாமல் வெறும் மிஷினில் நீடில் எடுத்துட்டு சும்மா அப்படியே பெடல் போடும். நல்லா உங்களுக்கு வந்து இது வந்து ரிவல்ஸில் போகலை, ஸ்ட்ரைட்டாக இப்படியே தான் வருது, ரிவல்ஸில் வந்து போகலை, நம்ம எந்த பொசிஷனில் இருந்தோமோ அதே பொசிஷனில் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக பெடல் போடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி எப்படி ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே.